ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைய தேதியில் இந்த மாதிரி ஒரு மெமோ வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா சமூக வலைதளத்துலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெரும்பான்மையான தேர்வர்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து என்ன அப்படின்னா, இந்த மெமோ வந்து உண்மையா இல்லை ஃபேக்கா? ஸோ இந்த மாதிரி மெமோ வந்து என்ன செய்வாங்களா அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ஷேர் பண்ணுவாங்களா? மெமோவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாத்துலேயுமே டேட் வந்து 12/5/2025 அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்குது. இந்த மாதிரி மெமோ வந்து நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ஷேர் பண்ணுவாங்களா? இது உண்மைதானா? இந்த எக்ஸாம் டேட்டு உண்மைதானா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம், இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வீட்டில் இருந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹாஸ்டல் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்து தனியாக உட்காந்து இந்த தேர்வுக்கு படிக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட நம்மளுடைய ஹாஸ்டலில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்லி பாய்ஸுக்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது தேவை அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த மெமோ வந்து உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 100% இது ஃபேக் கிடையாது, உண்மை. இது மாதிரியான மெமோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஷேர் பண்ணுறது வழக்கம். இந்த மெமோ வந்து நேற்றுக்கு ரெடி பண்ணி இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட ஒரு மெமோ. இது வந்து நேற்றே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தயார் பண்ணிட்டாங்க. இந்த மெமோ வந்து இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெமோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வானது ஜூன் மாதம் 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் நடத்துவதற்கு, ஓப்பன் கோட்டா அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா நடத்துவதற்கு தகுந்த தேர்வு மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகள் இதெல்லாமே தேர்வு மையங்களை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ரிப்போர்ட் கேட்டு கொடுத்துருக்குறாங்க. சார், நீங்கள் தேர்வு வந்து ஜூலையா ஆகஸ்டா இப்படி போகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ இந்த மாதிரி வந்திருக்குது, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டுமே வந்து உண்மை. ஸோ ஜூலையில் தேர்வு வைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜூலையில் தேர்வு வைப்பதற்கு தேர்வர்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும். இந்த ஜூலையில் வைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் நடந்தது உண்மை. இதை ஒரு பெரிய மீட்டிங் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசுனாங்க. பேச போய் தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா சொன்னோம். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையும் ஆகட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை அலுவலகத்திலையும் ஆகட்டும், இது எல்லாம் இரண்டும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சது உண்மை. இது சம்மந்தமாக பேசுனதும் உண்மை. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த தேர்வு வந்து ஜூனில் திட்டமிட்டபடி 3வது 4வது வாரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வாரத்தில் தேர்வு நடைபெற்றால் என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்றத பற்றி என்ன செஞ்சாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுது. நமக்கு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த 2023 எஸ்ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர், அவங்கெல்லாம் ட்ரைனிங் போகக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த லிஸ்ட்டை விடாத இருக்கும் பொழுது அனைவரும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த 2023 எஸ்ஐ ஆனது கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு அனைவருமே இந்த 2025 எஸ்ஐ தேர்விற்கு விண்ணப்பித்துள்ளனர். இவங்க அனைவருமே இந்த தேர்வில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா போட்டி போடுவாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு சக்ஸஸாக கொடுத்தவங்க, 2023 ஒரு சக்ஸஸாக கொடுத்தவங்க. ஸோ அவங்க இந்த தேர்வை இந்த ஜூனில் அவங்களுடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி எழுதும் பட்சத்தில், அவங்க இந்த தேர்வை 2023 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதும் பட்சத்தில் கட் ஆஃப் ஆனது கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னா உயரும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2023 பாஸ் அவுட். அங்கே எவ்வளோ கேண்டிடேட், 2.5 லட்சம் கேண்டிடேட்டில் செலக்ட் ஆகி வந்த அந்த 750 நபர்கள், ஓகேவா? அந்த 2.5 லட்சம் பேரில் செலக்ட் ஆகி வந்தவங்களுக்கு இந்த 3.25 லட்சம் பேரில் செலக்ட் ஆகிறதுக்கு அது 750 வேக்கண்ட், இது 1300 பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ இந்த பணியிடங்களை அவங்க எழுதும் பட்சத்தில் இங்கேயும் பாஸ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி அங்கேயும் பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல்களை அதாவது நம்ம தேர்வர்களுக்கு கரெக்டாக அந்த ஏற்கனவே ஒரு 750 எடுத்துருக்கோம், இங்கே ஒரு 1353 இல்லையா, இது ரெண்டையுமே எடுக்கிறதுக்கு நமக்கு சிக்கல்களாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரிசல்ட் போடாமல் இவங்களை நம்ம எக்ஸாம் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் உள்ளே வருவாங்க. ஸோ ஃபிசிக்கலுக்கு இப்போ ஃபிசிக்கல் போகிறதுக்குள்ளே அந்த ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே ட்ரைனிங் போயிடுவாங்க, ஃபிசிக்கலுக்கு வரமாட்டாங்க, ஓகேவா? அப்போ நமக்கு தகுதியான நபர்கள் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம். இந்த விஷயத்தை எல்லாம் இவங்க பேசுனது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தேர்வை ஒரு மாதம் 1.5 மாதம் தள்ளி வைக்கலாமா இப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. பட் இப்போது இந்த ஜூன் 28 அண்ட் 29 தேர்வு அப்படின்ற விஷயம் ஜஸ்ட்டு அதோட இதை கேட்டிருக்கிறாங்க, வைக்கக்கூடிய மையங்கள், தேர்வு மையங்களை கேட்டிருக்காங்க. பட் இந்த தேர்வு
வைக்கக்கூடியது இப்போது வரைக்கும் உறுதி. ஓகேவா? அதாவது ஜூன் 28, 29 இதில் தேர்வு நடைபெறும் என்பது இப்போது வரைக்கும் 100% இந்த பிளான் தான். ஓகேவா? அப்போ நீங்கள் சொன்னது என்னாச்சு அப்படின்னா, சொன்னது தப்பாக போயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னது தப்பாக போயிடுச்சு. தப்புனா ஒத்துக்கணும். சரியா? ஆனால் பேசப்பட்டது உண்மை. ஸோ இந்த இடத்துல தேர்வு வைக்கிறதுக்கான காரணம், இந்த ஜூன் 28, 29 தேர்வு வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக போடப்பட்ட வழக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம போடப்பட்ட வழக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 2 இயர்ஸ் அந்த 2024 டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க, 2025 அப்படின்றது ஓப்பன் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அந்த 2024 வேணும், ஓப்பன் கோட்டாக்கும் 2024 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதியப்பட்ட வழக்கு. ஸோ ஏற்கனவே 2023 பாஸ் அவுட் ஆனவங்க 2 வருஷம் என்ன ஆக போகுது, வர ஆகஸ்ட் மாதம் அவங்க பரிசு எழுதினாங்க. ஸோ இன்னொரு 2 மந்த்ஸ் ஆச்சுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்க இன்னும் பணி செல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி 2025க்கும் ஒரு இது ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டோம். விட்டபடி பிளான் பண்ண மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்து அந்த 2023யோட லிஸ்ட்டை எதிர்பார்த்து உட்கார்ந்தோம் அப்படின்னா இந்த வழக்கு நீதிமன்றத்திலேருந்து ஏதாவது ஒரு தகவல் இருந்துச்சுன்னா பிரேக் ஆகும் அப்படின்றதுக்காக அவசரமாக நம்ம பிளான் பண்ணபடி என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா முடிச்சிருவோம். என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு ஒரு கேஸ் போட்டு இதற்கு ஒரு மாறுதல் வருது அப்படின்னா, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த போஸ்டிங்கை வந்து என்ன செய்ய முடியாது. இப்போ ஜூன் 28 நடத்த முடியலை அப்படின்னு சொன்னால் ஜூலையோ ஆகஸ்ட்டோ கொண்டு போகும்போது அதற்குள் ஒரு வழக்கு வந்து இந்த தேர்வு தடைபட்டு போச்சு அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பணியிடங்களை என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நிரப்பலை அப்படின்னா அது நமக்கு அங்கே என்ன செய்யும் அப்படின்னா பாதிக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு எப்படியும் போது நம்ம சொன்னபடி டேட்டில் பரீட்சையை வச்சு விட்ருவோம். ஸோ இந்த ஜூன் 28 பரீட்சை வைப்பது அப்படின்றது சுத்தமாக உடன்பாடு இல்லை. பட் வைத்தால் எளிதான் ஆகணும் இல்லையா? தேர்வு வைக்கும்போது எளிதான் ஆக முடியும். ஸோ இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த தேர்வுக்கு தயாராவது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஸோ இந்த கடினமான விஷயத்துலையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கு விண்ணப்பிச்சிருக்கவங்க அவங்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அவங்களும் கட் ஆஃபை ஏற்றி விட்டு ஏற்கனவே 2023 தேர்வுகளும் உள்ளே வந்து ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ இந்த ஜூன் 28 29 வைக்கக்கூடிய இந்த தேர்வோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் வரும்போது தெரியும். ஏன்டா இவ்வளவு சீக்கிரமாக இந்த தேர்வு வச்சாங்க, நம்ம எதற்காக இந்த விஷயத்தை வந்து சொன்னோம், கொஞ்சம் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க, அது உண்மை. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நமக்கு அந்த தேர்வு முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரிய வரும். ஓகேவா? ஸோ இது நான் உங்களை பயமுறுத்துகிறேன் அப்படின்றது கிடையாது, ரொம்ப கடினமான காம்படிஷன். ஸோ இந்த 48 நாள் இல்லையா, இந்த 48 நாள் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிட்டு படித்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த 48 நாளும் எவ்வளவு மும்முரமாக நம்ம இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியும். அதான் ஜூன் 28 ஃபிக்ஸ் ஆகி போயிட்டு ஓகேவா, இது மாறுதலுக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ஆகுது, ஆகலை, அது 2வது பஞ்சாயத்து. இப்போ நமக்கு இதுதான் தேதி. ஸோ இந்த தேதியை நோக்கி செல்வோம். அதற்கு எவ்வளவு விழிப்புணர்வோடு எவ்வளவு அதிக டைம் எஃபோர்ட் போட்டு நம்ம படிப்போமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு என்ன செய்வோம் அப்படின்னா படிப்போம். ஸோ இந்த 48 நாளும் நீங்கள் படிப்பதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை அணுகலாம். என்னுடைய இடம் உங்களுக்கு திறந்தே இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஹாஸ்டல் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிக்கலாம். நல்ல ஒரு காத்தோட்டமான படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடிகளோடு என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்குறேன். வாங்க தாராளமாக படிங்க. மற்றபடி பயிற்சிக்கு தேவையான எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஸோ படிப்போம், வேறு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இந்த தேர்வு மெமோ எல்லாமே உண்மை தான். இதை நோக்கி என்ன செய்வோம் அப்படின்னா பயணிப்போம். இதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா விரைவில் மாற்றி என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.